ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஸ்ரீ மகாபரிவாஜரணம் மகாபரிவாஜரணம் மகாபரிவாஜரணம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 3 கவிச்சாதுரியம் என்ற தலைப்பில் பிரிவா சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 953 ஆரம்பிக்கிறது. தாளும் கோளும் காமாட்சி சகல கஷ்டத்தையும் நிவர்த்தி பண்ணி பரமானந்தத்தை அளிக்கிறவள். நமக்கு ஏற்படும் கஷ்டங்களுக்கு ஜோதிஷ ரீதியில் நவக்கிரகங்களைத்தானே காரணமாக சொல்கிறார்கள். இந்த நவக்கிரக பாதிப்பு எதுவும் அவள் பாதத்தை ஸ்மரிக்கிறவர்க்கு ஏற்படாது என்று பொருள்படுமாறு மூக பஞ்சசதியில் வார்த்தை விளையாட்டு பண்ணி ஒரு ஸ்லோகம் இருக்கிறது. மூக பஞ்சசதி என்பது ஞானம், பக்தி, சாக்த சாஸ்திர தத்துவங்கள், காவியரசம் எல்லாம் சேர்ந்ததாக காமாட்சியை பற்றி மூக்கர் என்பவர் அனுகிரகித்துள்ள 500 ஸ்லோகம் கொண்ட ஸ்தோத்திரம். இவற்றில் ஒன்றுதான் நவக்கிரகங்களில் ஒவ்வொன்றின் தன்மையும் அம்பாளின் சரணாரவிந்தத்தில் இருப்பதாக சொல்லும் ஸ்லோகம். ததானோம் பாஸ்வத்தாம் அமிர்த நிலையோ லோகிதவபு வினம்ராணாம் சௌமியோ குரூரபி கவித்வம் சகலயன் கதௌ மந்தோ கங்காதர மகிஷி காமாட்சி பஜதாம் தமஹ கேதுர் மாதஹ ஸ்தவ சரணபத்மோ விஜயத்தே. அதாவது பாதாரவிந்த சதகம் 59. பிரகாசிப்பதாலேயே பாஸ்வத்தாம் என்று என்று அந்த பாதத்தை சொல்கிறார். நவகிரகங்களில் முதலில் வரும் சூரியனின் தன்மை இதுதானே. பாஸ்கரன் என்றே அவனுக்கு ஒரு பெயர். அம்பாள் சரணத்திலிருந்து அமிர்தம் கொட்டுகிறது. இதை அமிர்த நிலையா என்கிறார். யோகிகள் சிரசின் உச்சியிலே அவருடைய பாதபத்மத்தின் அமிர்தம் பெருகுவதிலே அப்படியே உச்சி குளிர்ந்து இருப்பார்கள். சரணாமிர்தம் என்றே சொல்வது வழக்கம். இதேபோல் அமிர்தம் பெருக்குகிற தன்மை சந்திரனுக்கு உண்டு. அதனால்தான் சுதாகரன் என்று பெயர். லோகி தவப்பு என்ற ஸ்லோகத்தில் இருப்பதற்கு சிவந்த ரூபம் உள்ளது என்ற அர்த்தம். சிவப்பாய் இருப்பதுதான் செவ்வாய். வினம் ராமானாம் சௌமியக. அந்த பாதத்திலே போய் நமஸ்காரம் பண்ணுகிறவர்களுக்கு அது சௌமியமாக இருக்கிறது. மனசுக்கு பரமஹிதமாக மிருதுவாக சாந்தமாக இருப்பதெல்லாம் சௌமியம். உக்ரதேவதை என்பதற்கு ஆப்போசிட்டாக சௌமிய தேவதை என்கிறோம். நேர் அர்த்தம் என்ன? சோம என்ற சந்திரனத்தில் உண்டானதே சௌமியம். நிலவு போல கோமளமாக சாந்தமும் இதமும் தருவதாக இருப்பதையெல்லாம் இதனால் சௌமியம் என்கிறோம். சோமனுக்கு புத்திரனாக உண்டானவன் புதன். அதனால் அவனுக்கு சௌமியன் என்று பெயர். அம்பாள் பாதம் குரு அபி என்கிறார். குருவானதும் கூட என்கிறார். குரு என்றால் குணவிசேஷத்தால் பெரியது என்ற அர்த்தம். அதோடு கூட அந்த பாதம் க்ஷணகாலம் பட்டுவிட்டால் திருவடி தீட்சையினால் பிரம்ம ஞானமே சித்தித்துவிடும். இப்படி ஞானம் தருவதாலும் அது குருவாய் இருக்கிறது. குரு என்றால் வியாழன். குருவாரம் என்றே அந்த கிழமைக்கு பெயர். கவித்வம் ச கலையன். கவித்வத்தையும் அனுகிரகித்து விடுகிறது அம்பாள் பாதம். அம்பாளுடைய பாத தீர்த்தம் மூக்கனையும் ஊமையும் கூட மகா கவியாக்கி விடுகிறது என்று ஆச்சாரியர்களே சொல்லியிருக்கிறார். இப்படி அவள் அருணால் அருட்கவியாகி ஒரு காலத்தில் தாம் மூக்கனாய் இருந்ததை லோகமெல்லாம் அறிய வேண்டும் என்பதால் மூக்கர் என்றே பெயர் எடுத்து கொண்டவர்தான் இந்த ஸ்லோகத்தை பண்ணியிருப்பவரே. நவக்கிரகங்களில் கவித்வகாரகன் வெள்ளிக்கிழமைக்குரிய சுக்கிரன். குரு என்று வெறுமே சொன்னால் எப்படி அது தேவகுருவான பிரகஸ்பதியை தான் குறிக்குமோ, அப்படியே கவி என்று வெறுமே சொன்னாலும் அது அசுரகுருவான சுக்கராச்சாரியால்தான் குறிப்பிடும். கவித்துவ சக்தி அருளுவதால் அம்பாளின் பாதம் சுக்கிரனாக இருக்கிறது. கதவு மந்தக. மிக மெதுவாக நடையுள்ளது அம்பாள் பாதம். மந்தன் என்று சனிக்கு ஒரு பெயர். அது ரொம்ப மெதுவாக சஞ்சாரம் செய்யும் கிரகம். சனீஸ்வரன் என்று சொல்வது தப்பு. மற்ற கிரகம் இதற்கும் இல்லாத ஈஸ்வர பட்டம் இதற்கு மட்டும் வருவதற்கு நியாயமில்லை. சனைஸ்சரன் என்பதே சரியான வார்த்தை. சனைகி மெதுவாக, ஷர என்பது சஞ்சரிப்பவன். அதை சுருக்கி சனி என்கிறோம். பஜதாம் தமஹ கேது. அம்பாள் பாதம் தன்னை பஜிக்கிறவர்களின் தமசுக்கு உலை வைக்கும் தூமகேதுவாக இருக்கிறது. தமஸ் என்றால் இருட்டு. துக்கம் அஞ்ஞானம் எல்லாம் தான் பெரிய இருட்டு. தமஸ் என்று ராகுவுக்கு பெயர். கேது என்பது 9வது கிரகம் என்று எல்லாருக்கும் தெரியும். ஸ்லோகத்தில் ராகுவின் தன்மை மாத்திரம் நேரே அம்பாள் பாதத்துக்கு இருப்பதாக சொல்லாமல், ஆனாலும் தமஸ் என்ற வார்த்தையை வைத்து மற்ற 8 கிரகங்களையும் நேரே அந்த சரண சம்பந்தப்படுத்தி சொல்லியிருக்கிறது. கொசுவும் கேசவனும். லோகத்திலே ஒரு விஷயம் பாக்கி இல்லாமல் எல்லாவற்றையும் பற்றி இப்படி அநேக கவிதைகள் சமத்காரமாக இருக்கின்றன. பரமாத்மாவிலிருந்து ஆரம்பித்து ஒரு சின்ன கொசுவரையில் எதை பற்றியும் அர்த்த சித்திரமாகவும் சப்த சித்திரமாகவும் கவிகள்
வினோதமாக பண்ணியிருக்கிறார்கள். பரமாத்மா கொசு இரண்டையும் குறிப்பிடுவதாக ஸ்லேடை செய்து கூட கவி இருக்கிறது. ஒரு அர்த்தப்படி சாட்சாத் மகாவிஷ்ணுவை குறிக்கும், இன்னொரு அர்த்தப்படி கொசுவை குறிப்பிடும். சக்கரப்பிரமண கரத்வாது குத்ருஷ்டிபிர் தூர வர்ஜயம் மானத்வாத் சிருத்தியந்த கேலனத்வாத் மஷக துவாமேவ மாதவம் மன்யே. சக்கர பிரம்ம கரத்வாது சுற்றி கொண்டே உள்ள கரத்தை உடையவர் மகாவிஷ்ணு. சக்கரவட்டமாக சுற்றும் காரியத்தை ஒயாமல் செய்வது கொசு. கர என்பது விஷ்ணுவை குறிக்கும் போது கை என்று பொருள்படும். கொசுவை குறிப்பிடும் போது செய்வது என்று பொருள்படும். குத்ருஷ்டிபிகி தூர வர்ஜயமானத்வாத் கெட்ட நோக்குடையவர்களால் நெருங்க முடியாமல் தூரத்தில் விலகியிருப்பவர் பகவான். குத்ருஷ்டிபி என்றால் கண்வலிக்காரர்களால் என்றும் இன்னொரு அர்த்தம். கொசு என்றாலே கண்ணோ உள்ளவர்கள் தூர ஓடிவிடுவார்கள். சிருத்தியந்த கேலனத்வாத், ஸ்ருதி என்றால் வேதம், சிருத்தியந்தம் என்றால் வேதாந்தமாகிற உபனிஷத்து. உபனிஷத்திலே பகவான் ஆனந்தமாக விளையாடுகிறார். கொசுவை குறிப்பதாக கொள்ளும்போது ஸ்ருதி என்றால் காது, காது நுனி சிருத்தியந்தம். கொசு நம்முடைய காதோரத்தில் வந்து ஒயிங் என்று சப்தம் பண்ணிக்கொண்டு விளையாடி இம்சை பண்ணுகிறது. மசக துவாம் ஏவ மாதவம் மன்யி, ஏ கொசுவே உன்னே நான் மாதவனாக நினைக்கிறேன் என்று முடிக்கிறார். சக்கர பிரமாணம் பண்ணுவது, குத்ருஷ்டிக்காரர்களை தூரம் போக பண்ணுவது, சிருத்தியந்தத்தில் விளையாடுவது என்ற காரியங்களை நீ செய்கிறபடியால் ஏ கொசுவே உன்னை மகாவிஷ்ணுவாக நினைக்கிறேன். மசக துவாமேவ மாதவம் மன்யே. இப்பொழுது இங்கேயும் கொசு பாட ஆரம்பித்து விட்டது. எல்லோருக்கும் தூக்கமும் வந்துவிட்டது. இதுவரையில் வேடிக்கை கேட்டதில் இரண்டும் தெரியவில்லை. இப்பொழுது தூங்க வேண்டும் என்று படுத்துக்கொண்டால் கொசு இம்சைத்தான் தெரிய ஆரம்பிக்கும். அனந்த சயனமாக படுத்துக்கொண்டு தூங்குகிற பகவான் தான் அந்த கொசு ரூபத்தில் வந்து காதலியை ரீங்காரம் பண்ணுகிறார் என்று நினைத்து கொண்டால் கொஞ்சம் இம்சையை மறக்கலாம். கொசு தொல்லையில் தூக்கம் வராவிட்டால் இந்த கவித்துவ விசித்திரங்களை நினைத்து கொண்டு கொஞ்சம் நிம்மதி பண்ணிக்கொள்ளலாம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபிரிவாஜனம் மகாபிரிவாஜனம் மகாபிரிவாஜனம்.